இது ரூம் இல்ல, உங்க ரூமுக்கு போறதுக்கு லிஃப்ட். லிஃப்ட் அக்கா. ராசா கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. உங்க ரூம் மாடியில இருக்கு, இங்க இருந்து நடந்து போகாம இது உங்க தூக்கிட்டு போகும். புரியும்படியா ஏடின்னு சொல்லவே முண்டா. என்ன செய்யல போற மாதிரி கதவெல்லாம் மூடுறாவா? பயப்படாதீங்க பயப்படாதீங்க. ரூம் நல்லா தான் இருக்கு. என்ன வேற பொட்டல் தம்பி, உங்க ஹோட்டல் என்ன வேற இத்தனை சுவிட்சையும் போட்டாதான் லைட் தெரியுமா? இங்கெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சுவிட்ச். ஒரு சுவிட்ச போட்டா லைட் எரியும். இந்த சுவிட்ச போட்டீங்கன்னா குளிர் காத்து அடிக்கும். வேலையை பாரு வெங்காயம். யாருகிட்ட கரடி விடுத? கோடை காலத்துல குளிர் காத்து எங்க இருந்து அடிக்கிறேன்? சுவிட்ச போடுறேன் பாருங்க. கிட்ட போகுது, வெடிச்சிட போகுது. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கேன். கொஞ்சம் ரயில் கறிப்பட்டு தலையெல்லாம் சிக்கி பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ஆற வச்சுட்டு. தண்டூர் பரோட்டா, சிக்கன் மசாலா, பிரெட் பட்டர் ரோஸ்ட், கிச்சடி, ஆல் மட்டர் பன்னீர், முட்டைக்கறி. ஊர்ல என்ன சினிமா ஓடுதுன்னு நான் கேட்டோம். சவுத்த பையன் காபி தண்ணியாவது இருக்காரு. எல்லாம் தனித்தனியால இருக்கு. பால், டிகாஷன், சீனி. ஒண்ணு செய்வோமா? இருபத்தி பதியா? காஃபி அப்படி கரக்கூடாதுங்க. இந்த டிகாஷனை கொஞ்சம் ஊத்தி, இந்த பால கொஞ்சம் ஊத்தி, இந்த சர்க்கரையை கொஞ்சம் போட்டு கலந்து சாப்பிடணும். நல்லா காபி தண்ணி கலக்குதாவளே. ஒருவேளை ஹோட்டல்ல சப்ளை வேலை பார்த்திருப்பாவளோ? இருந்தாலும் இருக்கீங்க. என்னவே சொல்லுதீரு? உங்க பேரு குமாரா? என்னவே வேற வேற மாத்துதீரு? என் பேர் ஐயா சாமி மனசு எத்த. இந்த பேரை மாத்திர சொல்லி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இந்த பர்ஸ் ஏது? ரயில் வண்டியில கண்டெடுத்த. எங்களுக்கு மேல் பெஞ்சில ஒரு மனுஷன் படுத்திருந்தாரு, அவருதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அழகா இருந்தது, பணங்களையில எடுத்து வச்சுக்கிட்டேன். ஐயாவுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்க. ஐயாவுக்கு சுண்டுவாதம் நினைக்கிறேன். அப்ப பக்கத்துல நிக்காதே, சுண்டுவாதம் உங்களுக்கு வந்துருச்சு. ஐயா ஐயா எழுந்துருங்கோ, எழுந்துருங்கோ, குதிங்கோ குதிங்கோ. வெளியில போய் கட்சி ஆரம்பிப்போம். அப்ப நாம இருக்கலாம், ஊர் சேர்ந்து அழுவாருங்க. கட்சி ஆரம்பிச்சா நான் தான் பொருளாள ஆரம்பிக்கிச்ச கட்சி திவால் தானே. இதை வச்சு ஒரு கதை எழுதுவேன். ஆமா, அதுதான் ஒரு கதை, சிரிச்ச ஒரு கதை. சாம்பரியா இதென்ன போலீஸ் ஸ்டேஷனா கவுச்ச கடையா? சமையல்காரா நீ போ. நான் சமயக்காரனா? ஆனா இதை வச்சு ஒரு கதை எழுதாம போல இருக்கேன். ஹோட்டல்ல போய் எழுதுங்க போங்க. இதுக்குத்தான் பெரியவ சொன்னாங்க, பொட்டச்சி பேச்ச கேட்காதேன்னு. ஏழவது இப்பத்தானே எல்லாருக்கும் புரியுது. ஐயா சீக்கிரமா எங்களை வெளியே விட்டுருங்க. உள்ள ஒரே அடியா கோத்து கடிக்கி. இப்ப நீங்க போங்கோ, நான் சொல்றப்ப வாங்கோ. எங்க பணம் கேஸ் முடிஞ்சது, திருப்பி கொடுக்குறோம், வாங்கோ. அது வரைக்கும் எங்க பணத்தை வட்டி குடிவிடும்.